Hi students, very good morning. Today we are going to see very fresh topic magnetism and electromagnetism. So without a magnet we can't imagine today's wonderful technological development. Okay, is it correct? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரமாண்டஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டெக்னாலஜியில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ உனக்கு நிறையா பிக்சர்ஸ் வந்து நீ பார்த்துட்ருக்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய லைஃப்பில் வந்து பாசிபிள் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக யார் காரணமாக இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேக்னெட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை நம்மளால் என்ன பண்ணியிருந்திருக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இதோட யூசேஜ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நிறையா இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, இந்த லெசனை நீ படிக்கக்கூடிய டைமில் உனக்கு என்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ தெரிஞ்சு வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தென் செகண்ட் ஒன் நோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். Then third one, calculate the force exerted on a current carrying conductor in a magnetic field. ஸோ இந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டால் நம்மளுடைய சைல்டுஹுட் டேஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் நமக்கு அது மேலே இருந்திருக்குமோ அதே மாதிரியான அட்ராக்ஷன் வந்து பார்த்தோம்னா த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐன்ஸ்டீனுக்குமே இருந்திருக்கு. அந்த மேக்னெட் மேலே அவருக்குமே வந்து பார்த்தோம்னா அவரோட சைல்டுஹுட் டேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஈர்ப்புனால கூட வந்து பார்த்தோம்னா அவர் வந்து நிறையா திங்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷனும் வந்து பார்த்தோம்னா காரணமாக இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சைல்டுஹுட் டேஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதனுடைய எஃபெக்டில் வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக நம்மளும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 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 நியூ திங்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுமே கூட வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தேவை வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் வேணும். Next, there are two kinds of magnets that we can see around us. என்னென்ன மேக்னெட் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஸோ நேச்சுரல் மேக்னெட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட நேச்சரில் இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய மேக்னெட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் மேக்னெட் அப்படின்றோம். தீஸ் கைண்ட் ஆஃப் மேக்னெட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் ராக்ஸ் அண்ட் சாண்டி டெபாசிட்ஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னடைட். ஓகே, ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோட்ஸ்டோன் மேக்னடைட் அப்படின்ட்டாங்க. ஓகே, இந்த நேச்சுரல் மேக்னெட்டுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இந்த நேச்சுரல் மேக்னெட் இஸ் பெர்மனண்ட். ஓகே, நேச்சுரல் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பெர்மனெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடுது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அந்த மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரீஜியன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ரீஜியனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றோம். ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் த ரீஜியன் அரவுண்ட் த மேக்னெட் வேர் இட்ஸ் த மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ஃபெல்ட். ஓகே, ஸோ மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரீஜியனில் நம்ம எதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜியனை மட்டும்தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இட் இஸ் டினோட்டட் பை பி. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான அந்த ரீஜியனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை பி அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் டெஸ்லா. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான அந்த சிம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படின்றோம். அதுக்கான யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்லா. So the direction of the magnetic field around a magnet can be found by placing a small compass in magnetic field.
ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன், இந்த ரீஜியன் மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுக்கான ரீஜியன் வந்து என்ன, எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு பாரு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியர்பை மேக்னெட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸ் நீடில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடிய டைமில் நார்த் போலுக்கு நியர்பை காம்பஸ் நீடில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த காம்பஸ் நீடில் அந்த ரெட் கலர் அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனை காமிக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறோம். பென்சிலை யூஸ் பண்ணி பாயிண்ட் வச்சிடறோம். ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸ் நீடில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நியர்பை அடுத்த பாயிண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸ் நீடில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடிய டைமில் அகெயின் அந்த நீடில் எந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்றா வச்சுக்கிறோம். அங்கேருந்து அகெயின் காம்பஸ் நீடில் ரிமூவ் பண்ணி அதுக்கு நியர்பை பாயிண்ட் அந்த பாயிண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸ் நீடில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ரெட் லைன் அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து எந்தெந்த டைரக்ஷன்லாம் காட்டுதோ அந்த டைரக்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸ் நீடில் கொண்டு போயிட்டு பாயிண்ட் வச்சுட்டே இருக்கோம். ஃபைனலாக இது எங்கே போய் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா சவுத் போலில் போய் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ அதனுடைய அந்த டிஃப்ளெக்ஷன் எந்தெந்த டைரக்ஷன்லாம் காமிக்குதோ அந்த டைரக்ஷன்லாம் நம்ம பாயிண்ட் வச்சுட்டே வரோம். வச்சுட்டே வரக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த டைரக்ஷன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா சவுத் போலில் போய் டினோட் பண்ணி அதோட நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வச்சுருக்கோமோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நேம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்குறோம். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன யூஸ் இருக்குது? ஸோ அந்த யூசேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் பெனட்ரேட் த்ரூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸ் வழியாகவும் அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெனட்ரேட் ஆக முடியும், உள்ளே நுழைஞ்சு போக முடியும். நாட் ஜஸ்ட் ஏர் வழியாக மட்டும்தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் எல்லா மெட்டீரியல்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பெனட்ரேட் பண்ணி போக முடியும் அப்படின்றாங்க. இந்த எர்த் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நமக்கு தெரியும் எர்த் இஸ் அ பவர்ஃபுல் மேக்னெட் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ அந்த எர்த் எதையும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டு which shields the earth's ozone layer from the solar wind. ஸோ சோலார் விண்டு, ஸோ சன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சோலார் விண்டில் இருந்து எர்த்ஸ் ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்து யாரோட தான் இருக்குது அப்படின்னா இந்த எர்த் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால முடியும் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ த செகண்ட் யூசேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நேவிகேஷன் ஆல்சோ. ஸோ அப்போ நேவிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீயில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய டைமில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பைலட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அந்த டைரக்ஷனை டினோட் பண்ணுறதுக்குமே எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு சிங்கிள் லைன் மட்டும்தான் ட்ரா பண்ணோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் மட்டும்தான் ட்ரா பண்ணோம். இதே மாதிரி மேக்னெட்டை சுற்றி நம்ம இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். இது நம்மளாக ட்ரா பண்ணுறது கிடையாது. அந்த காம்பஸ் நீடில் நார்த் போலில் நம்ம ப்ளேஸ் பண்ணி அந்த நீடிலோட டிஃப்ளெக்ஷன் எந்த டைரக்ஷன்லாம் காமிக்குதோ அந்த டைரக்ஷன்லாம் கொண்டு போகும்போது நமக்கு இந்த மாதிரியான ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறையா கிடைக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுதா, ஒன்றோட ஒன்று மோதிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக வந்து நார்த்தில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக அது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த நியர்பை பிக்சரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கங்கே ஒரு ரெட் லைன் ஒன்று டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் லைன் வந்து எதை டினோட் பண்ணுது, இதோட யூசேஜ் வந்து என்ன அப்படின்னா இந்த ரெட் லைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்குமான டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட் நம்ம ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு டேன்ஜெண்ட்டாக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய டைமில் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் என்ன அப்படின்றத இந்த ரெட் லைன் வந்து டினோட் பண்ணுது. ஓகே, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் என்ன அப்படின்றத அது டினோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம ஒரு டேன்ஜென்ட் லைனை வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த டேன்ஜென்ட் லைனோட டைரக்ஷன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷனாக அது இருக்கும். ஓகே, ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த டாப்பிக்கில் என்ட்ரு ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு. எங்கேயுமே அது ஓப்பனாக இல்லை, க்ளோஸ்டாக தான் இருக்குது. கண்டினியூஸ் கர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூ த பாடி ஆஃப் த மேக்னெட். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த நார்த் போல் அண்ட் எண்ட் அட் தி சவுத் போல். நார்த்தில் ஸ்டார்ட் ஆகி சவுத்தில் வந்து பார்த்தோம்னா எண்ட் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நெவர் இன்டர்செக்ட். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகலை, மோதிக்கலை, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நடக்கலாம். ஸோ நெவர் இன்டர்செக்ட். நெக்ஸ்ட்டு தே வில் பி மேக்ஸிமம் அட் த போல்ஸ் தேன் அட் தி ஈக்வேட்டர். அது போல்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா அதோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், ஈக்வேட்டரில் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the tangent drawn at any point on the curved line gives the direction of magnetic field. ஸோ இப்போ நான் சொன்னேன் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டினோட் பண்ணக்கூடிய அந்த டேஞ்சன்ட் லைன் வந்து எதை டினோட் பண்ணுது, நீ ரெட்டில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே வந்து பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கான டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டேஞ்சன்ட் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் என்ன அப்படின்றத அது வந்து டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ எ கிவன் ஏரியா. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா. இந்த பர்டிகுலர் ஏரியாவை எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாஸ் பண்ணுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வெபர். ஸோ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் வெபர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாலேயே மினிமம் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா less flux density. ஸோ அதே ஏரியாவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா more flux density. ஓகே, ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டு யூ நோ. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இங்கே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா சீ டர்ட்டில்ஸ். லாகர் ஹெட் சீ டர்ட்டில் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா return to that birth beach many decades after they were born to nest and lay eggs. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து இதோட பர்த் வந்து எங்கே நடந்ததோ அதே இடத்துக்கே மறுபடியும் வந்து அதுக்கான நெஸ்ட்டை வந்து அது க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே லே பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்துப்போ எத்தனை வருஷம் கழிச்சு ஆனாலுமே கூட அது பிறந்த இடம் அதோட பர்த் பிளேஸ் எது அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லே பண்ணுது. அப்போ இது எப்படி நடக்குது இந்த விஷயம், அதாவது அது பிறந்த பிளேஸ் இதுதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மெனி டிகேட்ஸ் பல வருஷங்களுக்கு அப்புறமேட்டுமே வந்து பார்த்தோம்னா இது கண்டுபிடிச்சி இதால் எப்படி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை அதால் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பாரு. இன் எ ரிசர்ச் it is suggested that the turtles can perceive variations in magnetic parameters of earth such as magnetic field intensity and remember them. ஸோ அப்போ இது எப்படி அதால் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிறந்த பிளேஸ் அது எந்த இடத்துல பிறந்ததோ அந்த பிளேஸ்க்கான
மேக்னெட்டிக் வேரியேஷன் அந்த அந்த மேக்னெட்டிக் பவரை வந்து பார்த்தீங்கன்னா அது நோட் பண்ணி அதை ரிமெம்பர் பண்ணிக்குது. ஸோ பல வருஷம் கழிச்சுமே கூட அதே இடத்துக்கு அது ரிட்டர்ன் ஆகக்கூடிய டைமில் இதனுடைய பேர்த்துக்கான அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் அது மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக அதே இடத்துல என்ன பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கான எக்ஸை வந்து அது லே பண்ண முடியுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் பவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டர்ட்டிலுக்கு இருக்குது. ஓகே, next one is magnetic effect of current. ஓகே, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இது யார் இதை வந்து டிஸ்கவர் பண்ணால் என்னன்றத ஐடியாவுக்கு அதுக்கு அடுத்து வருவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்க்கியூட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ரி இருக்குது. ஸோ ஒரு லாங் லைனும் ஒரு ஷார்ட் லைனும் இருந்தது அப்படின்னா அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா பேட்ரியை டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பேட்ரிக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டாக ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கீ ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒயர் வந்து பார்த்தோம்னா அடுத்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா XY, இது இந்த ஒயர் இந்த ரீஜியனை தான் இப்போ நம்ம டெஸ்டிங்க்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ XY ரீஜியனில் இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கியூட் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டுக்கு மேலே இந்த XY ரீஜியனில் சர்க்கியூட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு காம்பஸ் நீடில் காம்பஸ் நீடில் வச்சுருக்கிறோம். சர்க்கியூட்டுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா காம்பஸ் நீடில் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் பியை வந்து கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். உனக்கு இங்கே பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்று போல் சர்க்கியூட்டோட கனெக்ட் ஆன மாதிரி தெரியும். இது கனெக்ட் ஆகலை. சர்க்கியூட்டுக்கு மேலே ஒரு காம்பஸ் நீடில் இருக்குது, சர்க்கியூட்டுக்கு கீழே ஒரு காம்பஸ் நீடில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் கிடையாது, இட் இஸ் இன் ஓப்பன். இந்த சர்க்கியூட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பனில் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நவ் த கீ இஸ் நாட் கனெக்டட். ஸோ கீ வந்து என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலை நம்ம. ஸோ அப்போ நோ டிஃப்ளெக்ஷன் வென் தேர் இஸ் நோ கரண்ட். ஸோ இங்கே கரண்ட்டு பாஸ் ஆகாததுனால இங்கே இருக்கக்கூடிய காம்பஸ் நீடில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே இல்லை. ஓகேவா? இங்கே கரண்ட் பாஸ் ஆகலை, அதனால் இங்கே எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கு. ஓகே, ஸோ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியர்பை சர்க்கியூட் பாரு, இது செகண்ட் கேஸ். இங்கே சர்க்கியூட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கு. ஸோ க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கக்கூடிய டைமில் இந்த நீடிலோட டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு. இதுக்கு முன்னாடி உள்ள சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் டினோட்ஸ் அ நார்த் டைரக்ஷன். ரெண்டு நீடிலுமே எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷனை அது டினோட் பண்ணுது. பட் ஆனால் இந்த சர்க்கியூட்டில் the compass needle which is placed above the wire, the compass needle which is placed above the wire denotes east. Okay, எந்த டைரக்ஷனை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்டை டினோட் பண்ணுது. இந்த நீடில் the compass needle which is placed below the wire denotes the west direction. Okay, denotes the west direction. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டை டினோட் பண்ணுது, இன்னொன்று வெஸ்ட்டை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த வேரியேஷன் எதனால் நடந்தது அப்படின்றது தான் இப்போ உள்ள கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபஸ்ட்டு யார் டெமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டெட். ஓகே, சயின்டிஸ்டோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டெட், டேனிஷ் ஃபிசிஸ்ட். ஓகேயா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீ இஸ் அ ஃபிசிக்ஸ் லெக்சர். ஓகேயா? ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட கிளாஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெமோ கொடுத்துட்ருக்காரு. இந்த டெமோ கொடுக்குற டைமில் இவர் எதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் க்ளோஸ்டு சர்க்கியூட்டை பற்றின ஒரு ஐடியா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெமோ கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அந்த டைம் வரைக்கும் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ன்ற கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா யாருக்குமே தெரியாது, அப்படின்னா என்னன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவர் அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் ஓப்பன் சர்க்கியூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கக்கூடிய டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காம்பஸ் நீடில் வந்து
இந்த சர்க்யூட்டுக்கு நியர்பை பிளேஸ் பண்ணுறாரு. இந்த நீடில் ஏதோ ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. இந்த டிஃப்ளெக்ஷனை யார் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெமோ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தோம்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு இது ரிலேட்டடாக நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்துட்டு ஃபைனலாக இவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஓகே, ஸோ இப்போ யோசனை பண்ணி பார்த்துக்கோ, இவருக்கு மட்டும் அந்த ஐடியா இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு 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 கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் அவர் நோட் பண்ண ஒரு விஷயந்தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அவர் பண்ணலை. அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் டெமோ கொடுக்கக்கூடிய டைமில் வந்து எதேச்சியாக நடந்த ஒரு விஷயந்தான். ஓகேயா, ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்மளுடைய இந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸை வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஒயர், ஒரு கண்டக்டர். ஸோ அந்த கண்டக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எதையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த காம்பஸ் நீடிலையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நார்மலாக காம்பஸ் நீடில் என்ன பண்ணும், நார்த் சவுத் டைரக்ஷனை மட்டும்தான் டினோட் பண்ணும். பட் ஆனால் இங்கே கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒயர் அதில் வந்து எதுவும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா காம்பஸ் நீடில், மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த பேரா என்ன கான்செப்ட் இதில் கொடுக்குறாங்கன்னு பாரு. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் at a point due to current carrying wire depends on, okay, the strength of the magnetic field at a point due to current carrying wire. So current கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். அந்த ஐடியா இப்போ எப்படி ஃபார்ம் ஆனது, அந்த ஐடியா எப்படி கிடச்சது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட பவரை வந்து அந்த பவர் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், த கரண்ட் இன் த ஒயர். இந்த ஒயரில் எந்த அளவுக்கு கரண்ட்டு வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு, கரண்ட் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு, கரண்ட் வந்து கம்மியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பவருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான எஃபெக்டும் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். தென் செகண்ட் ஒன், டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர். ஓகே, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர், எவ்வளோ டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கும். The next one, the orientation of the point from the wire. Okay, orientation of the point from the wire. Then fourth one, magnetic nature of the medium. Magnetic nature of the medium. So இந்த 4 points தான் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டுமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை ப்ளேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் வந்து பார்த்தோம்னா மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்டக்டர் இருக்குது, கீ இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்ட்போர்டு ஒன்றை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கார்ட்போர்டு வழியாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ எந்த டைரக்ஷன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வந்து யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் என்னன்றதை சொல்ல போகிறோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கான டைரக்ஷன் என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு யூஸ். ஸோ இங்கே அந்த பர்சனோட ரைட் ஹேண்ட் தம்ப் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த அப்வர்ட் டைரக்ஷன் தம்ஸ் அப் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த தம்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத டினோட் பண்ணோம். ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் அது டினோட் பண்ணும்.
ஸோ உனக்கு இந்த பாயிண்ட் வந்து கிளியராக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த தம்ப் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கரண்ட்டு எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத டினோட் பண்ணுது. ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீ நோட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல நீ கவனிக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷனை இந்த ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் வந்து டினோட் பண்ணுது. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டோட டைரக்ஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.